ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல இப்போ தி ஜர்னிங்கிற சைனீஸ் டிராமா தாங்க பாத்துட்டு இருக்கோம். அந்த வகையில இது பார்ட் 9. இதுக்கு முன்னாடி இருக்கிற 8 வீடியோஸும் இருக்கிற பிளேலிஸ்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. பார்க்காதவங்க அதையும் பார்த்துட்டு கொஞ்சம் கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா அப்பதான் உங்களுக்கு ஸ்டோரி கொஞ்சம் கிளியரா புரியும். போன வீடியோல என்னோட செகண்ட் மிஷனையும் வெற்றிகரமா முடிச்சிட்டேன். நான் இப்ப என் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சனா சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் முடியாது, நீ போக கூடாது சனா, நீ ஏன் கூட தான் இருக்கணும், என்னோட மனப்பெண்ணா இருப்பேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துருக்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு யாழாங்க அவங்கள தடுக்கிறாரு. நான் எப்படி அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு சனா அங்க இருந்து ஓடுறாங்க. அவங்கள பிடிக்க போறப்போ யாழாங்களோட வழியை பிளாக் பண்ணிட்டு சனாவை பாக்குறதுக்காக ஷான் வெளியே வர வரைக்கும் நம்ம போன வீடியோல பாத்திருப்போம். அதுக்கப்புறமா என்ன நடந்ததுங்கறத இந்த வீடியோல பாப்போம். டிராமாவோட கதைக்கு போறதுக்கு முன்னாடி நான் உங்க சாரா அண்ட் நீங்க பாக்குறது சாரா டாக்கீஸ். யாழாங்கோட குகையோட வாசல்ல தான் நின்னுட்டு இருக்காங்க. நீங்க கட்டாயமா ஃபியூச்சருக்கு போய் தான் ஆகணுமா மாஸ்டர் அப்படின்னு ஷான் கேக்குறான். ஆமா ஷான், நான் என் வீட்டுக்கு கண்டிப்பா போய் தான் ஆகணும். நீ எனக்காக ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுவியா? உனக்கு யாழாங்க பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும், ஆனா அவனுக்கு உடம்பு கொஞ்சம் சரியில்லைல்ல, அதனால நீ எனக்காக உடம்பு சரியாகிற வரைக்கும் அவனை பாத்துக்க முடியுமா அப்படின்னு சனா கேக்குறா. உங்களுக்காக நான் அவனை பாத்துக்கிறேன் மாஸ்டர், ஆனா நான் இப்போ எந்த டைரக்ஷன்ல போறதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்துல இருக்கேன் மாஸ்டர். கிங் ஜூ ஒரு நல்ல அரசர் தான், ஆனா அவர் இவ்வளவு மோசமானவரா மாறுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல மாஸ்டர். மக்களை காப்பாத்த நான் இப்போ என்ன பண்றது மாஸ்டர் அப்படின்னு ஷான் கேக்குறான். நீ இப்போ என்ன பண்ற? பக்கத்து நாட்டு அரசரான கிங் வென் இருக்கார்ல, அவரை மீட் பண்ணு. அவர்கிட்ட நம்ம நாட்டோட நிலைமையை எடுத்து சொல்லு. அடுத்த சக்கரவர்த்தியா அவர் ஆட்சியில் அமர்த்து அப்படின்னு சனா சொல்றாங்க. மாஸ்டர், இது செம்ம பிளான் மாஸ்டர். அவரும் ஒரு புகழ்பெற்ற அரசர் தான், மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம கிங் ஜூக்கு இனியான ஒரு மாவீரர்னா அது அவர் தான் மாஸ்டர். எப்படி மாஸ்டர் உங்களுக்கு இப்படி ஒரு ஐடியா வந்தது? யாராலையுமே சால்வ் பண்ண முடியாத ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்க ஒரு செம சொல்யூஷன் கொடுத்திருக்கீங்க மாஸ்டர். மாஸ்டர், நீங்க எனக்காக ஒரே ஒரு ப்ராமிஸ் மட்டும் பண்ணுவீங்களா மாஸ்டர்? இந்த மழை முடிகிற வரைக்கும் நீங்க என் கூட இங்கே இருப்பீங்களா மாஸ்டர் அப்படின்னு ஷான் கேக்குறான். சனாவும் அதுக்கு உடனே ஓகே சொல்றாங்க. இப்போ நம்ம ஷானும் சனாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஆனா அதை அவகிட்ட சொல்ல முடியாம மனசுக்குள்ளேயே வச்சு வருத்தப்பட்டுக்கிட்டே சனாவை அப்படியே பாத்துட்டு இருக்கான். இப்படியே நேரமும் போயிட்டு இருக்கு. ஷானோட கையில இருந்து ரத்தம் வந்துட்டு இருக்கு. அதை பாத்துட்டு என்ன ஷான், எப்படி அடிபட்டுச்சு, ஏன் ரத்தம் வருது அப்படின்னு சனா கேக்குறா. இல்ல மாஸ்டர், நீங்க என் கூட இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மழையை உருவாக்கி அது நிக்காம இருக்கணுங்கிறதுக்காக என்னோட மேஜிக் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஷான் அழறான். இப்படி நீ பண்ண கூடாது ஷான், ஏன் இப்படி எல்லாம் பண்ற? எல்லா நல்ல விஷயங்களும் ஒரு நாள் முடிவுக்கு வந்துதான் ஆகணும். நீ என்ன இப்படிதான் அழுதுகிட்டே வழி அனுப்புவியா? சிரிச்சுக்கிட்டே இந்த வழி அனுப்பு ஷான். உன்னோட மாஸ்டரா இருந்ததுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னு சொல்லி அவங்களோட பிரேஸ்லெட் ஆக்டிவேட் பண்ணிட்டு சனா அவங்களோட வீட்டுக்கு போறாங்க. இங்க நம்ம ஷான் சனாவை நினைச்சுக்கிட்டு அங்கேயே அழுதுட்டு இருக்காரு. மேல இருந்து பொத்துன்னு கீழே விழுந்து லேண்ட் ஆகுறாங்க. சாரி சனா, ஏம்லதான் கொஞ்சம் மிஸ்டேக். நான் உன்னை கேர்ஃபுல்லா லேண்ட் பண்ணாம கீழே விழ வச்சுட்டேன். ஏதாவது அடிபட்டுருச்சா சனா அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. இப்ப நம்ம மாஸ்டரோட ஃபேஸ பார்த்தா இவளுக்கு இவ்வளவு நாளா இவளோட அசிஸ்டண்டா இருந்த ஷான் மாதிரி தெரியுது. ஆமா வலிக்குது, இவ்வளவு நேரம் கழிச்சா மாஸ்டர் கிட்ட வந்து கேப்ப, முதல்ல என்ன தூக்கி விடு அப்படின்னு எழுந்திருச்சு. இங்கெல்லாம் வலிக்குது, அப்படியே கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடு அப்படின்னு சனா சொல்றா. இவ்வளவு நாளா நம்ம மாஸ்டர் கிட்ட மரியாதையோட பேசுற நம்ம சனா இப்ப கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம பேசிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு மாஸ்டர் 2 உடன் ரோபோ உருவாக்கி அதை நம்ம சனா கிட்ட அனுப்பிட்டு அவர் இங்க இருந்து போறாரு. ரோபோ பண்றது நம்ம சனாக்கு ரொம்ப வலிக்குது. இப்பதான் மாஸ்டர் அவ கண்ணுக்கு தெரியுறாரு. சாரி மாஸ்டர், நான் ஷான் நினைச்சிட்டு அவங்க கிட்ட அப்படி பேசிட்டேன். இந்த ரோபோ கிட்ட இருந்து காப்பாத்துங்க மாஸ்டர் அப்படின்னு சனா கத்திட்டு இருக்கா. நீ பேசுனதுக்கு உனக்கு இதெல்லாம் தேவைதான் சனா அப்படின்னு சொல்லிட்டு அவர் இங்க இருந்து கிளம்பி போறாரு. கிளைண்டோட பிரச்சனை சால்வ் ஆனதுனால அவ இங்க வீட்டுக்கு வந்து கண்ணீர் துளி குடுக்கறதுக்காக டியோஸ்க்கு வந்திருக்கா. வாங்க வாங்க வாங்க, இப்பதான் உங்க பாஸ்ட் லைஃப்ல உள்ள எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு நான் என் வீட்டுக்கு வந்து லேண்ட் ஆனேன். அதான் நான் எல்லா பிரச்சனையும் சரி பண்ணிட்டேனே. இனிமே நீங்க இந்த கிளாஸ் இல்லாம கூட எல்லா பொருட்களையும் பார்க்கலாம். இனிமே உங்களுக்கு ரெட் கலர் பார்த்தா கூட பயமே வராது அப்படின்னு சனா சொல்றா. அவளும் எல்லா பொருட்களையுமே பாக்குறா. சனாவோட ரெட் கலர் கேப்ப கூட பாக்குறா. இந்த முறை நம்ம கிளைண்ட்டுக்கு மயக்கம்லாம் வரல, நார்மலா தான் இருக்கா. என்னோட பெரிய பிரச்சனையை சால்வ் பண்ணிட்டீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சனா அப்படின்னு கிளைண்ட் சொல்றா. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்லங்க, நீங்க நேர்ல பாக்குறதுக்கும் பாஸ்ட் லைஃப்ல பாக்குறதுக்கும் உங்க அப்பியரன்ஸ்ல நிறைய டிஃபரன்சஸ் இருக்கே, அதனாலயே உங்களை கண்டுபிடிக்க முடியாம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் தெரியுமா? அதுவா, நான் இப்பதான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பிளாஸ்டிக் சர்ஜரி ஒண்ணு பண்ணேன், அதனாலதான் உங்களுக்கு நான் வித்தியாசமா தெரியலன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கிளைண்ட் சொல்றா. அப்ப நம்ம ஃபேஸ் சனாக்கும் கிளைண்ட்டுக்கும் குடிக்கிறதுக்காக ஒரு ரெட் கலர் ட்ரிங்க் எடுத்துட்டு அங்க வராரு. அதை பார்த்த உடனே இப்ப நம்ம சனா மயக்கம் போட்டு கீழே விடுறா. யாழாங்க தொடர்ந்து மீட் பண்ணிட்டே இருக்கிறதுனால இவங்களுக்கு இப்படி ரெட் கலர் ட்ரிங்க பார்த்த உடனே பிளட்டோட ஞாபகம் வந்து இவ பயப்படுறான்னு ஃபெயின் நல்லா புரிஞ்சுக்கிறாரு. இத பத்தி பேசணும்னு மாஸ்டர் கிட்ட போறாரு. மாஸ்டர், சனா அவனை திரும்பவும் ஷங்டன் சிட்டில பாத்துருக்கா மாஸ்டர், இனிமையாவது அவன் சனாவை மீட் பண்ணாம நம்ம பாத்துக்கணும் மாஸ்டர் அப்படின்னு ஃபெயின் சொல்றாரு. எது நடக்கணுமோ அது நடந்தே தான் தீரும், நம்ம எதையும் தடுக்கவும் மாத்தவும் முடியாது, என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பாப்போம் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. அத பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனல்ல வீடியோஸ் பாக்குற 99% பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பாத்துட்டு இருக்கீங்களே, என்ன வியூவர்ஸ், நியாயமா இது? என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, வீடியோக்கு லைக் பண்ண மாட்டீங்க, என்னோட இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ண மாட்டீங்க, ஆனா வீடியோஸ் மட்டும் பாப்பீங்க. என்ன எல்லாரும் ஜோக் காட்டுறீங்களா? ஃபர்ஸ்ட் போய் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க.
இப்படியே சில வருஷங்கள் ஆகுது. இங்க ஷங்கான சிட்டில நம்ம சனா சொன்ன மாதிரியே இந்த ஜூங்கர் அரசரை நீக்கிட்டு வேறொரு அரசரை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம ஷான் தான் அங்க பெரிய ராஜகுருவா இருக்காரு. அவரு கூடவே ஹண்டரும் இருக்காரு. கிங் ஜூவோட உண்மையான ராணி ரொம்ப பதட்டமா அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. நாடு போனா போகட்டும் ராணி, நான் எப்பவும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு கிங் ஜூ சொல்றாரு. என்னது, ஏன் கூட இருப்பீங்களா? இவ்வளவு வருஷமா நீங்க என்னையா காதலிச்சீங்க? அந்த வேம்பையர் தானே நீங்க இன்னும் காதலிச்சிட்டு இருக்கீங்க. என்ன பாக்குறப்பெல்லாம் உங்களுக்கு அவ ஞாபகம் தானே வருது. இன்னும் அவ கொடுத்த கிஃப்டையே அவ ஞாபகமா வச்சிருக்கீங்க அப்படிதானே அப்படின்னு அந்த கிஃப்ட பிடிங்கி தூக்கி போடுறாங்க. கரெக்டா அங்க யாலாங் வரான். அவனை பார்த்த உடனே சிரிச்சுக்கிட்டே அந்த கிஃப்ட் எடுத்து தலையில வைக்கிறாரு. அதோட அந்த சீன் அங்க கட் ஆகுது. இங்க சொன்னா அவனோட ப்ளூ ஸ்டோன் நெக்லஸ் வச்சுக்கிட்டு எதையோ யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. என்ன பாஸ், ஏதோ பெரிய யோசனையில இருக்கீங்க போல. அது ஒண்ணு இல்ல ஃபிளஃபி, இந்த யாலாங்க்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல்ல, இப்ப அவனுக்கு சரியா இருக்குமா இல்ல அவனோட காயத்தால அவனோட நிலைமை இன்னும் மோசமா இருக்குமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாஸ் மறந்துட்டீங்களா, நீங்க தான் அவனை குவிண்டன சிட்டி காலகட்டத்துல பாத்தீங்களே, அவன் நல்லா தானே இருக்கான். அப்புறம் எப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல ஃபிளஃபி, நான் போய் இப்ப ஹிஸ்டரிய மாத்திட்டு வந்திருக்கேன்னு, அதனால அவனுக்கு ஒன்னும் ஆயிருக்காது இல்ல. பாஸ் என்னால உங்களை புரிஞ்சுக்கவே முடியல பாஸ். போன தடவை வேம்பையரை கொல்றது எப்படின்னு பல புக்ஸ படிச்சு டெமோ கிளாஸ் எல்லாம் செஞ்சு காமிச்சீங்களே, அப்படிப்பட்ட நீங்களா இப்ப அவனோட உடம்பு சரியாயிடுச்சு நினைச்சு கவலைப்பட்டு இருக்கீங்க? ஏன் பாஸ் இப்படி தலைக்கீழா மாறிட்டீங்க? நானா தலைக்கீழா மாறிட்டேனா? நீ ஒரு முட்டாளுங்கிறத மறந்துட்டு உன்கிட்ட கேட்டேன் பாத்தியா, ஏன் தப்புதான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே திருப்பியும் நம்ம ஃபேஸ் சனாக்காக ரெட் கலர்ல ஒரு ட்ரிங்க் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ நம்ம சனா அதை பார்த்து பயந்து மயக்கம் போட்டு கீழே விடுறாங்க. நீ இன்னும் அந்த யாலாங்க பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கல அப்படின்னு ஃபேக் கோவமாக்குறாரு. அடுத்த சீன்ல ஒரு பொண்ணு எங்கேயோ போறதுக்காக டாக்ஸில ஏறாங்க. அந்த டாக்ஸி டிரைவர் மிரர் அட்ஜஸ்ட் பண்ணும்போது அந்த பொண்ணோட தலையில ரெட் கலர்ல ஒரு சிம்பிள் தெரியுது. மேம் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க, இன்னைக்கு நீங்க ப்ளீஸ் எங்கேயும் வெளியே போகாதீங்க, உங்க தலையில ரெட் கலர்ல ஒரு சிம்பிள் தெரியுது, அப்படி தெரிஞ்சா அன்னைக்கு உங்க உயிருக்கே ஆபத்துன்னு அர்த்தம், அதனால ப்ளீஸ் நீங்க திரும்பி உங்க வீட்டுக்கே போயிடுங்க மேம். ஹலோ, நீங்க டாக்ஸி டிரைவர் தானே, இல்ல பார்ட் டைமா எதுவும் ஜோசியெல்லாம் கூட பாக்குறீங்களா? ஒழுங்கா நான் சொல்ற இடத்துக்கு போங்க. சாரி மேம், இன்னைக்கு என்னோட சர்வீஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க அப்படின்னு அவளோட உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி சொல்றாரு. கோவமா இறங்கி போன அந்த பொண்ணு வேற ஒரு கார்ல அடிபட்டு டிரைவரோட கண்ணு முன்னாடியே இறந்து போறாங்க. இது நடக்க கூடாதுன்னு நினைச்சனும், இப்ப அதுவே நடந்துருச்சு அப்படின்னு டிரைவர் வருத்தப்பட்டு இருக்காரு. உன்னோட பிரச்சனைக்கான தீர்வு பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் இயர்ஸ்ல மட்டும் தான் கிடைக்கும்னு அவரோட கனவுல அடிக்கடி வந்துட்டு இருக்கு. சோ சனாவை பாக்கிறதுக்காக வீட்டுக்கு போறாரு. அங்க மாஸ்டர் சனாவை உட்கார வச்சு அவரோட முழு சக்தியையும் பயன்படுத்தி அந்த ப்ளூ ஸ்டோன் நெக்லஸ் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஃபைனலா நெக்லஸும் காண்டு வந்துருச்சு. இந்த நெக்லஸ்ல நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்குன்னு எனக்கு தெரியும், ஆனா இது நான் நினைச்சதை விட ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு, என்னோட முழு சக்தியும் பயன்படுத்தி தான் நான் இதை கழட்டினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லாம போகுது. சனாவும் ஃபேயும் கீழே விழ போன மாஸ்டரை பிடிக்கிறாங்க. சனா அந்த நெக்லஸ் என்கிட்ட கொடு அப்படின்னு மாஸ்டர் கேக்குறாரு. சனாக்கு அதை மாஸ்டர் கிட்ட கொடுக்க கொஞ்சம் கூட மனசே இல்ல. மாஸ்டர் நான் வேணா இத யாலங்கூட ஞாபகமா வச்சுக்கிறேனே அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் வேணா சனா, முதல்ல நெக்லஸ் என்கிட்ட கொடு, அப்புறம் அவனை திரும்பி நீ எங்கேயாவது மீட் பண்ணா கூட அவங்க கிட்ட பேசவும் கூடாது, அவன் எது கொடுத்தாலும் வாங்கவும் கூடாது, அவன் ஒரு மோசமான வேம்பையர் சனா, அவனால அவன் உயிருக்கே ஆபத்து வரலாம். இல்ல மாஸ்டர், யாலங் ரொம்ப பாவம், அவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் கூட கிடையாது தெரியுமா, அவனுக்குன்னு இருந்தது அவனோட அக்கா மட்டும்தான், ஆனா இப்ப அவங்களும் இல்ல, அவனை எத்தனை முறை காப்பாத்திருக்கேன் தெரியுமா மாஸ்டர், இப்ப நானும் அவனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மாஸ்டர், அதனால அவனால என் உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது மாஸ்டர். ஃப்ரெண்டா? உன்னால ஒரு வேம்பையர் கூட என்னைக்குமே ஃப்ரெண்டாலாம் ஆக முடியாது சனா, அவன் என்ன ஆசைப்பட்டா மாஸ்டர் வேம்பையர் ஆனா, கடவுள் அவன் அப்படி படிச்சிருக்காரு. ஆமா, அவனை பத்தி பேசினாலே நீங்க இவ்வளவு கோவப்படுறீங்க, உங்களுக்கு அவனுக்கும் பாஸ்ட் லைஃப்ல ஏதாவது பிரச்சனையா மாஸ்டர்? சனா நீ என்ன பேசிட்டு இருக்க, மாஸ்டர் கிட்ட ஆர்கியூ பண்ணாம முதல்ல நெக்லஸ் கொடு, அவருக்கு எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாரு உனக்கு தெரியாதா அப்படின்னு ஃபேயும் திட்டிட்டு இருக்காரு. ஆமா பெருசா நல்லது பண்றாரு, நீங்க எது சொன்னாலும் அதை நான் எந்த கேள்வியும் கேட்காம அப்படியே செய்யணும் அப்படித்தானே, இந்த நெக்லஸ் உனக்கு நல்லது இல்லன்னு சொல்றீங்க, ஆனா அதுக்கு என்ன காரணம், இப்போ நீங்க சரியான காரணத்தை சொன்னீங்கன்னா இதை நான் உங்ககிட்ட தரேன், இல்லனா இதை நான் திருப்பி யாலாங்கிட்டே கொடுத்துறேன் அப்படின்னு சனா சொல்றாங்க. மாஸ்டர் ரொம்ப கோவமா மேல போறாரு. இங்க சனாவும் நடந்த எல்லா விஷயங்களையுமே ஃபிலோஃபி கிட்ட புலம்பிட்டு இருக்கா. மாஸ்டர் எது பண்ணாலும் நல்லதுக்கு தான் பண்ணுவாரு, அப்போ தப்பு ஏன் மேலதான் இருக்குல்ல அப்படின்னு சனாவும் புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில மாஸ்டர் டீ குடிச்சிட்டு இருக்காரு. அப்போ இன்னும் 100 வருஷமோ இல்ல 1000 வருஷமோ ஆனாலும் நீ செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அடிக்கடி உன் உடம்புல இருக்கிற எலும்புகள்லாம் நொறுங்குற மாதிரியான வலியை நீ அனுபவிச்சுக்கிட்டே இருப்ப அப்படின்னு யாரோ சாபம் விட்டது நம்ம மாஸ்டரோட காதுக்குள்ள இன்னும் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ அவருக்கு திடீர்னு அந்த வலியும் வருது. கையில இருந்த கப்ப கீழே போட்டுட்டு அவர் வலியில துடிச்சிட்டு இருக்காரு. அந்த டைம்ல அங்க வந்து சனா மாஸ்டர் எழுப்பி அவர் பத்திரமா அழைச்சிட்டு வந்து வெந்நீர் எல்லாம் கொடுக்குறாங்க. 6 மாசத்துக்கு ஒரு தடவை வந்துட்டு இருந்த இந்த பிரச்சனை இப்போ 2 மாசத்துலயே வந்துருச்சு. அதுக்கு காரணம் நான் தானே மாஸ்டர், என் மேல கோவப்பட்டதுனால தானே உங்களுக்கு இப்படி ஆச்சு. சாரி மாஸ்டர், இந்தாங்க இந்த நெக்லஸ் நீங்களே வச்சுக்கோங்க, இனிமே எனக்கு இது வேணாம், உங்க மேஜிக்க வச்சு எல்லாமே சரி பண்ண முடியும் தானே மாஸ்டர், அப்புறம் ஏன் உங்களோட இந்த நோயை மட்டும் நீங்க குணப்படுத்த முடியல அப்படின்னு சனா கேக்குறா. இது நோய் இல்ல சனா, இது என்னோட சாபம் அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. மாஸ்டர் உங்களை என்னால அந்த நிலையில பார்க்க முடியல மாஸ்டர், இந்த சாபத்தை நீங்க என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, அதை நான் பண்றேன், நீ ஒழுங்கா இருந்தாலே போதும் சனா. ஓகே மாஸ்டர், இனிமே நீங்க என்ன சொன்னாலும் அதை நான் அப்படியே கேக்குறேன், நீங்க என் மேல கோவமே படாத மாதிரி நான் நடந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சனா மாஸ்டர் ஹக் பண்றாங்க. ஒரு வழியா 2 பேருமே சமாதானம் ஆயிட்டாங்க. இவங்க 2 பேரும் மறுபடியும் சேர்ந்ததை பார்த்து நம்ம ஃபேஸ் சந்தோஷப்பட்டு இருக்காரு. நம்ம இனிமே இந்த யாலாங்க பத்தி யோசிக்கவே கூடாது அப்படின்னு அவங்க மொபைல்ல இருக்கிற யாலாங்கோட போட்டோஸ் எல்லாம் டெலிட் பண்றதுக்காக பாக்குறாங்க. ஆனா அந்த போட்டோஸ் எல்லாமே பிளரா இருக்கு. இப்ப யாலாங்க வேற என்ன பண்ணிட்டு இருப்பானே தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு அந்த போட்டோஸையும் டெலிட் பண்றாங்க. சனாவோட 3வது கிளையண்ட் மாஸ்டர்
மாஸ்டர் பாக்கிறதுக்காக வந்திருக்காரு. என் பிரச்சனையே என்கிட்ட இருக்கிற ஒரு பவர் தான் மாஸ்டர். என்னால மத்தவங்களோட சாவை முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ண முடியுது மாஸ்டர். யாரோட தலையில எல்லாம் எனக்கு ரெட் ஸ்பைடர் லில்லிங்கிற பூவோட சிம்பிள் தெரியுதோ அவங்க எல்லாருமே 3 நாள்ல கொடூரமா செத்து போறாங்க மாஸ்டர். அவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சு அவங்களுக்கு முன்னாடியே நான் இதை பத்தி சொல்லி காப்பாத்த நினைச்சா அவங்க இன்னும் சீக்கிரமா செத்து போறாங்க மாஸ்டர். இல்ல இதை விட பெரிய கொடுமை என்னன்னா அவங்க எல்லாருமே என் கண்ணு முன்னாடியே சாகுறாங்க மாஸ்டர். சாக போறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்களை தடுக்கவும் முடியாம காப்பாத்தவும் முடியாம எல்லாரும் சாகிறத பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மாஸ்டர். இந்த பிரச்சனையில இருந்து எப்படியாவது காப்பாத்துங்க மாஸ்டர் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம வாழ்க்கையில நடக்கிற எல்லா விஷயங்களுக்குமே ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரி இதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். உங்க பாஸ்ட் லைஃப்ல நீங்க பண்ண ஏதோ ஒண்ணுதான் இப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துட்டு இருக்கு. நான் உங்களோட பாஸ்ட் லைஃப் செக் பண்ணி உங்க பிரச்சனையோட காரணத்தை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு மாஸ்டர் அவரோட தலையில கைய வச்சு அவரோட பாஸ்ட் லைஃப் பாக்குறாரு. நீங்க உங்க போன ஜென்மத்துல சங் டைனஸ்டி காலகட்டத்துல லீங்கிற ஒரு பெயரோட ஒரு பெரிய மந்திரவாதியா வாழ்ந்து வந்திருக்கீங்க. அப்ப உங்ககிட்ட நிறைய நெகட்டிவ் பவர்லாம் இருந்திருக்கு. ஒரு கட்டத்துல நரகத்துல இருந்து ரெட் ஸ்பைடர் லில்லிங்கிற ஒரு பூவை நீங்க பூமிக்கு கொண்டு வந்ததுனால அந்த பூவோட மொத்த பவரும் உங்க உடம்புக்குள்ள போயிடுச்சு. நரகத்துல இருக்கிற எல்லா கெட்ட சக்திகளோட மொத்த உருவம் தான் அந்த பூ. அதனாலதான் அந்த காலத்துல யாராலையுமே உங்களை தோக்கடிக்க முடியாத அளவுக்கு நீங்க ரொம்ப சக்தி வாய்ந்தவரா இருந்தீங்க. மேஜிக்கல் பவர்லாம் இருக்கிற லீ எப்பயோ இறந்து போயிருந்தாலும் அவரோட மறுஜென்மமா இருக்கிற உங்ககிட்ட அந்த பவர் இன்னும் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கு மாஸ்டர். அப்போ இந்த பிரச்சனையில இருந்து எனக்கு காப்பாத்தவே முடியாதா மாஸ்டர்? என் லைஃப்ல நான் இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணுமா? இந்த பவர் உனக்கு வேணான்னா பாஸ்டுக்கு போய் லீக்கு அந்த பவர் கிடைக்காம நம்ம தடுக்கணும். அது மட்டும் தான் ஒரே வழி அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. சோ சனாவோட 3வது மிஷனும் ஸ்டார்ட் ஆக போகுது. சங் டைனஸ்டி காலகட்டத்தோட ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நம்ம சனா இங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க. என்னமா நீ காலையில இருந்து ரொம்ப எக்ஸைட்டடா இருக்க போல? ஆமா, சைனாவோட இந்த 5000 வருஷம் ஹிஸ்டரியிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டைனஸ்டினா அது இதுதான். அங்க போகணும்னு நானே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப அங்க போறதுக்கு எனக்கு தானவே ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு. அங்க இருக்கிற எல்லா இடத்தையுமே நான் ஜாலியா சுத்தி பார்க்க போறேன். என்னது சுத்தி பார்க்க போறியா? சனா நீ மிஷனுக்கு போற, இதோ டூருக்கு போற மாதிரி பேசிட்டு இருக்க. கொஞ்சம் சீரியஸா இருமா. நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது ஃபே. மிஷனோட சீரியஸ்னஸ் என்னங்கிறது எனக்கும் நல்லா புரியும். கண்டிப்பா நான் இந்த மிஷனையும் வெற்றிகரமா முடிச்சிட்டு வருவேன் பாரு. எது எப்படியோ சனா, லீ அந்த காலத்துல இருந்த ஒரு ரொம்ப பெரிய மேஜிஷியன். எல்லா கெட்ட சக்திகளுமே அவர்கிட்ட அதிகமா இருக்கும். அதனால அவரோட மேஜிக்கு ஈக்குவலா நீ மேஜிக் பண்ணி அவரை தோக்கடிக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். சோ ரொம்ப கேர்ஃபுல்லா இரு. என்ன ஃபே இப்படி சொல்லிட்ட? நம்ம மாஸ்டர் மட்டும் என்ன சாதாரண ஆளா? நான் இந்த மிஷனை வெற்றிகரமா முடிச்சு உன் பேரையும் நம்ம மாஸ்டர் பேரையும் நான் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நம்ம சனாக்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போகுது. சாரி மாஸ்டர், இப்ப அடுத்து நம்ம என்ன பண்றது? இந்த நேரத்துல உன்னோட பிரேஸ்லெட் ஆக்டிவேட் ஆகாது சனா. சோ நீ இந்த மிஷனுக்கு போக வேணாம். அதே மாதிரி நான் ஸ்டார்ட் பண்ண இந்த மிஷனையும் ஸ்டாப் பண்ண விரும்பல. அதனால ஃபே சனாக்கு பதிலா நீ இந்த மிஷனை கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. ஃபேயும் ஓகே சொல்றாரு. நம்ம சங் டைனஸ்டியை பார்க்கவே முடியலையேன்னு சனா வருத்தப்பட்டு இருக்காங்க. அடுத்த சீன்ல நம்ம ஃபே சங் டைனஸ்டியோட காஸ்டியூம் எல்லாம் போட்டுட்டு வந்து நிக்கிறாரு. ஃபே இது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு மிஷன். இதுல உன்னோட சேஃப்டி தான் எனக்கு ரொம்ப முக்கியம். நீ நினைக்கிறத விட அந்த லீ ரொம்ப பெரிய மெஜிஷியன். அவங்க கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இரு. அவங்க கூட நீ ஃபைட் பண்றப்போ உனக்கு இந்த வெப்பன் பயன்படும் அப்படின்னு தாவர்போ மாதிரி இருக்க ஒரு வெப்பன் வந்து மாஸ்டர் கொடுக்குறாரு. மிஷனை முடிச்சு அடுத்த செகண்ட் நீ வீட்ல இருக்கணும். நல்லபடியா மிஷனை முடிச்சிட்டு வா அப்படின்னு ஃபெய் அனுப்பி வைக்கிறாரு. ஃபெய் அந்த காலச்சக்கரத்துல இருந்து மேல போறப்போ அப்படியே செம கூலா அந்த சக்கரத்துல டிராவல் பண்ணி போறாரு. இத பாத்துட்டு நம்ம எப்பதான் இது மாதிரி எல்லாம் மேஜிக் பண்ண போறோமோ அப்படின்னு சனா பாத்துட்டு இருக்கா. ஃபாஸ்டா போய் கெத்தா ஒரு இடத்துல லேண்ட் ஆகுறாரு. இங்க நம்ம மாஸ்டர் சனாக்கு மெடிசன் எல்லாம் கொடுத்துட்டு அவளை பக்கத்துல இருந்தே பாத்துட்டு இருக்காரு. மாஸ்டர் இந்த சங் டைனஸ்டிக்கு போக போறோமேனு ரொம்ப எக்ஸைட்டடா இருந்த மாஸ்டர், ஆனா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கா. அதனால என்ன சனா, உன்னோட எல்லா மிஷனும் முடியட்டும். அதெல்லாம் முடிஞ்ச உடனே உன்னை எல்லா டைனஸ்டிக்கும் நானே அழைச்சிட்டு போறேன். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல நீ எங்க போகணும்னு ஆசைப்பட்டாலும் அங்க உன்னை நான் அழைச்சிட்டு போறேன் சனா. மாஸ்டர் என்னோட ஏதாவது ஒரு மிஷன்லயாவது நான் என்னோட பாஸ்ட் லைஃபை பாப்பனா மாஸ்டர்? ஏன் சனா, நீ பாஸ்ட்ல என்னவா இருந்தா தெரிஞ்சுக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கா? ஆமா மாஸ்டர், லைட்டா ஆர்வமா இருக்கு. ஆனா பாஸ்ட்ங்கிறது முடிஞ்சு போன ஒண்ணு, பிரசன்ட்ங்கிறது நம்ம கையில இருக்கிற ஒண்ணு. பாஸ்ட பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால என்ன யூஸ் இருக்க போகுது மாஸ்டர்? அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கிளையன்டோட லைஃபே எடுத்துக்கிட்டோம்னா கூட அவங்களோட பாஸ்ட் லைஃப்ல நடந்த சில கசப்பான நிகழ்வுகளை நம்ம மூலமா சரி பண்ணிக்கிறாங்க. நம்ம பாஸ்டுக்கு போயிட்டு அந்த கசப்பான நிகழ்வை நடக்காம தடுக்கிறோம். அவங்களோட பிரசன்ட் லைஃப் சரியாகுது. அதனால பாஸ்ட்ங்கிறது எம்டி தானே மாஸ்டர்? ஆமா சனா, பாஸ்ட்ங்கிறது எம்டி தான். அப்படியே கொஞ்சம் நாட்கள் போகுது. இங்க சங் டைனஸ்டில ஃபெய் லீயை கண்டுபிடிச்சிட்டாரு. லீயோட ஃபைட் பண்ணி அவரோட பவர் எல்லாம் எடுக்க பாக்குறாரு. ஆனா லீயோ செமையா ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபைட்ல ஒரு கட்டத்துல லீ கிட்ட சோல் டிராப்பிங் மிஷின் இருக்கிறத ஃபெய் நோட் பண்றாரு. அது மூலமா ஒருத்தரோட உயிரை அப்படியே அந்த மிஷினுக்குள்ள லாக் பண்ணி வைக்க முடியும். நல்ல வேலை சனா இங்க வரல, இவர் ரொம்ப சக்தி வாய்ந்தவனா இருக்கானே அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்பவே லீ ஃபெயோட சோல் எடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பாயிண்ட்ல ஃபெய் மாஸ்டர் கொடுத்த அந்த தாவர்பூ வெப்பன் எடுத்து அந்த ப்ராசஸ் தடுக்கிறாரு. அப்போ அந்த ப்ராசஸ் கட் ஆகி ஃபெயோடைய பாதி உயிர் அந்த ஊர்ல இளவரசனா இருக்கிற ஃபெயோடைய பாஸ்ட் லைஃப்குள்ள போயிடுது. அவரும் பாக்குறதுக்கு அப்படியே ஃபெய் மாதிரியே இருக்காரு. இதுக்கு மேல ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபெய் வேற இடத்துக்கு தப்பிச்சு போறாரு. ஆனா அந்த வெப்பன் அங்கேயே விட்டுட்டு போயிட்டாரு. அதை இந்த லீ எடுத்து வச்சுக்கிறான். போய் இவ்வளவு நாள் ஆச்சு, இன்னும் ஃபெய் திரும்ப வரலையே அப்படின்னு மாஸ்டர் ஃபெயோட சோலை ட்ராக் பண்ணிட்டு இருக்காரு. ஃபெய் எங்க இருக்காருன்னு மாஸ்டராலே கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவன் ஏதோ பிரச்சனையில மாட்டிட்டான்னு மட்டும் மாஸ்டர் புரிஞ்சுக்கிறாரு. மாஸ்டர் நான் போய் ஃபெய் அழைச்சிட்டு வரேன், என்ன நம்புங்க மாஸ்டர் அப்படின்னு சனா சொல்றா. நான் கேர்ஃபுல்லா இரு இது மத்த டைனசிட்டி மாதிரி இல்லன்னு அடிச்சுக்கிட்டேனே. அதுக்கான ரீசன் என்னன்னா இந்த டைனசிட்டில ஃபெயோடைய பாஸ்ட் லைஃப் இருக்கான். அவங்க 2 பேரும் மீட் பண்ணிக்கிட்டாங்கன்னா அப்புறம் வரப்போற பிரச்சனை ரொம்ப பெருசா இருக்கும். இதனால ஃபெயோட உயிருக்கே ஆபத்து வரலாம். நீ நினைக்கிற
நினைக்கிற மாதிரி இது ஒண்ணு ஈஸியான டாஸ்க் இல்ல சனா. அந்த லீ ரொம்ப மோசமானவன். அவன் ஃபெய்யை என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியல. இதுல நீ அங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க. மாஸ்டர் என்ன ஆனாலும் சரி, நான் ஃபெய்யை இங்க அழைச்சிட்டு வரேன், என்ன அந்த டைனசிட்டிக்கு அனுப்புங்க அப்படின்னு சனா சொல்றாங்க. வேற வழி இல்லாம மாஸ்டரும் இதுக்கு ஒத்துக்கிறாரு. சனா இப்ப சங் டைனசிட்டிக்கு போக போறாங்க. இந்த சங் டைனசிட்டிங்கிறது குயின் டைனசிட்டிக்கு 300 வருஷத்துக்கு அப்புறம் வந்தது. எபிசோடே முடிய போகுது, இன்னும் நம்ம ஹீரோ யாலாங்க நீ காட்டவே இல்லையே அப்படின்னு நீங்க வெயிட் பண்றது எனக்கும் புரியுது. சங் டைனசிட்டில இருக்கிற சங் நகரத்தை தான் இப்ப யாலாங்க இருக்காரு. சங் டைனசிட்டில 700 வருஷம் கழிச்சு நம்ம திரும்பவும் மீட் பண்ணுவோம்னு சனா சொல்லிருப்பாங்க. குயின் டைனசிட்டில எதுவுமே சொல்லாம போயிருப்பாங்க. அதனால கிட்டத்தட்ட 300 வருஷமா சனாவை தேடிக்கிட்டு இப்ப இந்த நகரத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த நேரத்துல இவன் ஏன் திடீர்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னா, நம்ம சனாவை மீட் பண்ண போறோம், சனா இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் இவனுக்கு திடீர்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்திருக்கு. அதனால அவனோட சக்தியை பயன்படுத்தி சனாவை தேடிட்டு இருக்கான். ஊருக்குள்ள இருக்கிற எல்லா இடத்துலயுமே தேடுறான். அப்போ அரண்மனை கார்டன்ல பல பெண்களுக்கு நடுவுல ஓவரா மேக்கப் போட்டுக்கிட்டு நம்ம சனா அப்படியே படுத்துக்கிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கா. சனா நீ இங்கதான் இருக்கியா, நான் இப்பவே வரேன் அப்படின்னு யாலும் அங்க போயிட்டு அந்த பொண்ணு அவரோட பேலஸ்க்கு தூக்கிட்டு போறான். இங்கதான் நமக்கே ஒரு பெரிய ட்விஸ்ட். இந்த பொண்ணு தான் சனாவோட பாஸ்ட் லைஃப். இவங்க சனா கிடையாது. அண்ட் இது மாஸ்டருக்கே தெரியாது. அதனாலதான் அவர் சனாவை இங்க அனுப்புறதுக்கு ஓகே சொல்லிருக்காரு. அண்ட் இந்த பொண்ணோட பேரு யூஹுவான். டேய் யாரா நீ, இப்போ ஏன் நீங்க தூக்கிட்டு வந்திருக்க, இது என்ன இடம் அப்படின்னு அந்த பொண்ணு கத்திட்டு இருக்கா. சனா நம்ம ஏற்கனவே ஷங் டைனசிட்டிலயும் குயின் டைனசிட்டிலயும் மீட் பண்ணிருக்கோம். அப்போ நீ என்ன பாக்குறப்போ நீ யாரு அப்படின்னு எனக்கு தெரியாத மாதிரியே தானே கேட்ட. இப்போ அதே மாதிரி நடிக்கிறியா? என்னது நடிக்கிறேனா? நான் ஒண்ணும் நடிக்கல, நான் இந்த நாட்டோட மகாராணியாக போறவ. நீ யாரா வேணா இருந்துக்கோ, இன்னும் கொஞ்சம் நல்ல பிளட் மூன் வருது, அன்னைக்கு நீ என்னோட மணப்பெண்ணாக போற. சனா எனது சனாவா? நீ யாரோ நினைச்சு என்கிட்ட பேசிட்டு இருக்க. என் பேரு சனா கிடையாது, என் பேரு யூஹுவான். ஆமா எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி ஏதாவது ஒரு பொய்ய சொல்லிட்டு என்கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகறதே நீ ஒரு ஹாபிட்டா வச்சிருக்கல. சரி பரவாயில்ல, உனக்காக நான் 1000 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாள்ல பிளட் மூன் வந்துரும், அது வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன்னா என்ன? நீ கூட அது வரைக்கும் என்ன போய் வேணாலும் சொல்லிக்கோ, ஆனா நான் உன்னை இந்த முறை விடுற மாதிரி இல்ல சனா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவனோட கல்சவ பெட்டிக்குள்ள, அந்த கல்சவ பெட்டின்னு சொல்றதா இல்ல யாலாங்கோட பெட்னு சொல்றதானே தெரியல, ஏன்னா யாலாம் இதுலதான் படுத்து தூங்குவான். அதுக்குள்ள இப்ப அந்த பொண்ணை போட்டு அந்த பெட்டியை மூடி அது மேல ஏறி உட்காந்துக்கிட்டு சனாவை தப்பிச்சு போகாம பாத்துட்டு இருக்கோம்னு நினைச்சிட்டு இருக்கான். இங்க நம்ம மாஸ்டர் சனாவை சங் டைனசிட்டிக்கு அனுப்புறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ஃபேக்கு கொடுத்த மாதிரியே சனாக்கும் இங்கிங் மிரர் அப்படிங்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பனை சனாக்கு கொடுக்கறாரு. வழக்கம் போல எனக்கு உன்னோட சேஃப்டி தான் முக்கியம், உன்னால ஃபேயை காப்பாத்த முடியலனாலும் பரவாயில்ல, நீ சேஃபா வீட்டுக்கு வந்துருங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த மிரரோட சேர்த்து சனா அவங்களோட மொபைலையும் வழக்கம் போல எடுத்துட்டு போறாங்க. சனா ஃபேயை மீட் பண்ணாங்களா இல்லையா, அவரை காப்பாத்தினாங்களா இல்லையா, அவங்க போன மிஷனை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சாங்களா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் இந்த கதையை சொன்ன விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்க. ரிமைனிங் ஸ்டோரியை நெக்ஸ்ட் பார்ட்ல பாப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.